தில் இருந்தா இந்த மலை ஏறி பாருங்க. ஒரு மலைப்பாதையில் ஸ்ப்ரிங் படி கட்டி தான் நான் பார்க்குறேன். ஆடுதுங்க, லைட்டாக பயமாக தான் இருக்குது, உதறுது. பார்த்து வரணும். ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? எனக்கும் எதுவும் தெரியலங்க. ஆனால் இந்த பாதை தான் போகுது, இருக்குல்ல தான் எங்கே போகணும்னு தெரியல. ரைட்டடி. நிறைய சவால்களும் சாகசங்களும் நிறைஞ்ச ஒரு மலைப்பயணம் அப்படின்னா இந்த ஒரு மலைப்பயணம் தான். ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் புலிகுண்டு அப்படின்ற இடத்துல இருக்க இந்த ஒரு மலைப்பயணம் ரொம்பவே சவால்கள் நிறைந்த ஒரு மலைப்பயணம். இந்த மலைப்பயணம் இன்னைக்கு எப்படி ஏற போகிறோம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மலை நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது ஏதோ ரொம்ப உயரமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் நம்ம ஏற ஆரம்பிக்கும் போது பாதி தூரம் வந்து நம்மளுடைய வாகனத்தே வந்துடலாம். அதளவுக்கு ரோடு போட்டிருக்காங்க. இந்த ரோடு இப்போ தான் போட்டாங்க. ஆனால் முன்னே வந்து இது போல் மண் பாதையாக தான் இருந்திருக்கு. நான் பழைய வீடியோலாம் பார்த்துருக்கேன். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாறை, அதாவது இந்த மலை இருக்குல்ல, இந்த மலைகளுக்குள்ளாரையே வந்து கொடைய போட்டிருக்கு. அந்த கம்பி பாதைகளை பிடிச்சி தான் ஏறணும் வச்சுங்களா. அது இதற்கு இந்த மலையை ஏறிட்டு இந்த மலையிலேருந்து அந்த மலையை தாண்டணும். நடுவில் ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கும். அப்படியே ஏற போகிறோம். நல்லா வெயில் டைமில் வந்துருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்னா, இதில் 2 மலை இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. இந்த உள்ளூர் மக்கள் வந்து புலிகுண்டு மலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்களே. இல்லை ஒரு மலை வந்து சிவனாகவும் ஒரு மலை வந்து பார்வதியாகவும் வழிபடுறாங்க. சரி வாங்க மேலே போகலாம். போகும்போது 2 பாட்டில் தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டோம். படிக்கட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சைடில் கம்பியும் போட்டு கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை போல இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க வியூவு. செமங்க. இங்கே சிறுதெய்வனுடைய சிற்பம் பார்க்க முடியுது. விநாயகர், பெருமாள், ஒரு அம்மன் சன்னதி, இங்கே சாய்பாபா இருக்காரு. அப்படியே வணங்கிட்டு இந்த வழியை தான் போகணும். இங்கே நிறைய பேர் கற்கள் அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த கற்கள் அடுக்கி வைக்கும்போது அவங்க வீடு கட்டணும் அப்படின்ற எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எம்மாடியோ எவ்வளோ பெரிய பள்ளம்! எப்பா எப்படி இருக்கு பாருங்க வழி. இப்போ பரவாயில்ல, அப்போல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நினச்சி வரலாம். ஐயோ, உங்களுக்கு தெரியுதா? அந்த நம்ம கீழே இருந்து ஒரு மலையை பார்த்தோம்ல, அந்த மலையில் சின்ன சின்னதாக வந்து இடுக்கு இருக்குது. அந்த இடுக்குள்ளார தான் நம்ம நடந்து போகிறோமே. இதுக்கு மேலே உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்க. பாதை எப்படி இருக்குது பாருங்களா. ஒரு பக்கம் பெரிய பள்ளம் இருக்குது, ஒரு பக்கம் பாறை இடுக்காக இருக்குது. எப்படி போக போகிறேன்னு தெரிலங்க. தெரியுது உங்களுக்கு? கீழெல்லாம் வந்து பாறை வந்து ஒரு சமமாக இல்லை, கால் வரை குத்துதுங்க. மீண்டும் படிக்கட்டு வருது. இதெல்லாம் வரலாம். ஐயோ, ஒரு சமயத்தில் பார்க்கும்போது எளிமையாகவும் இருக்குது, பயங்கரம். இன்னொரு சமயத்தில் பார்த்தா ரொம்ப பயமாகவும் இருக்குது. என்னங்க, ஒரு விஷயம் கடந்து இன்னொரு ஆபத்து வர மாதிரி. இங்கே பாருங்களா, இப்போ தான் வந்து அந்த இடுக்குள்ள பாறை இடுக்குள்ளார கடந்து வந்தோமா. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் படிக்கட்டுங்க. ஒரு மலைப்பாதையில் ஸ்ப்ரிங் படிக்கட்டு இப்போ தான் நான் பார்க்குறேனே. இரும்புலேயே போட்டிருக்காங்க. சரி மேலே ஏறி பார்ப்போங்க. என்னங்க வளைஞ்சு வளைஞ்சு போகுது, ஒரு மாதிரி தலையே சுற்றுதுங்க. ஒன்று முடிஞ்சு இன்னொன்று ஒன்று இருக்குது. ஐயோ, எப்படி பிடிச்சி நிற்கிறதுக்கும் தெரியல, பயங்கரமாக இருக்குது. பா எப்படி இருக்கு பாருங்களா. இந்த பாறையோட விளிம்பில் இரும்பு படிக்கட்டை போட்டிருக்காங்க. பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குங்க. கீழே கீழே குனியாக நேராக பட்டு பார்த்துக்கிடுவோம். அது ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க. எனக்கு போக இன்னும் பயங்கரமாக போகுது. ஐயோ, உண்மையிலேமே நீங்கள் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா வாங்க.
கீழே மட்டும் பார்த்துறாதீங்க, அவ்வளோதான். ஐயோ நாங்கள் இதுக்கு அடுத்து பாருங்களா, டேய் இது பயங்கரமாகுதுடா. ஆமாண்டா, மேலே ஐயா சொல்கிறேன். ஐயோ அடேங்க அப்பா, இதை பாருங்க, 20 படிக்கிட்டு இருந்துச்சா. இதுக்கு அடுத்து பாருங்க பாதை எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரம். வாடா வாடா, மேலே மேலே வாடா. பாதை அப்படியே குறுகலாக இருக்குங்க, போயிட்டே இருக்குது. இந்த ஒரு பெரிய மின்னல் வந்து பாறையை பாந்தா எப்படி இருக்கும், அதற்குள்ளார படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. போக போக இருட்டு போயிட்டே இருக்குது. சத்தம் பாருங்களா, துறிஞ்சலோட சத்தம் கேட்கும் போது லைட்டாக பயமாகுது. தனியாக மட்டும் வந்துடாதீங்களா. ஐயோ என்னங்க இப்படி இருக்கு, டேய் இதுக்கடா இப்படி இருக்கு. அடுத்து ஒரு படிநிலையாக வந்து ஆபத்து அதிகமாகிட்டே போகுதுங்க. ஐயோ பயங்கரம். இங்கே சுத்தம் வெளிச்சமே இல்லைங்க. இந்த இடத்த தயவு செஞ்சு யாரும் குடும்பத்தோடு வந்துடாதீங்க. ஐயோ பார்த்து வரணும். ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? எனக்கும் எதுவும் தெரியலைங்க. ஆனால் இந்த பாதை தான் போகுது, இருட்டில் தான். எங்கே போப்போன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் ரைட்டடி, இது ஒரு குகைக்குள்ள இருக்க மட்டும் தெரியுது. உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் தெரிஞ்சால் பார்த்துக்குங்க. ஏன்னா எனக்கும் ஒன்றும் தெரியல, ஒரு புது வைப்பை தான் ஏறிட்டு இருக்கேன். அதனால் பாதை கரெக்டாக போயிட்டே இருக்குது. ஒளி தெரியுது, வந்துட்டோம். ஒளி தெரிகிறது, எப்படியோ ஒரு வழியா வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், மேலே வந்துட்டு போகுது. இதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக வந்துட்டோம். பயங்கரங்க. இது மேலே ஏறினாக்கா வந்துடுதுன்னாரு, ஏறிடும். என்னங்க இது கீழே போடலாம். ஒரு வழியா நம்ம உச்சிக்கு வந்துட்டோங்க. ஏப்பா நல்லா இருக்குல்ல, வியூ சூப்பராக இருக்குங்க. இதுக்கடுத்து நம்ம அந்த பாதை வழியாக இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போகணும். ஏன்னா இது சிவன் மலை, அது பார்வதி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடுத்த கட்ட சவாலுங்க. இதில் கீழே மட்டும் பார்த்துடவே கூடாது. நம்ம கீழேருந்து பார்த்தோம்னா 2 மலை, அதோட ஒரு மலையில் உச்சியில் இருக்கும். இப்போ ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு இந்த கம்பெனியை தான் போக போகிறோம். கீழே பாருங்களா, கொக்கா மக்கா எவ்வளோ பெரிய பள்ளம். ஐயோ எவ்வளோ பெரிய பள்ளம். இது அப்படியே ட்ரோன் பார்வையில் பார்த்தா வச்சுக்க செம்மையாக இருக்குங்க. எங்கடா நடக்கும்போதே ஆடுதுங்க, லைட்டாக பயமாக தான் இருக்குது, உதறுது. அப்படியே இல்லை எனக்கு முன்னாடி நெருங்கி வராங்க. அப்பா இப்படிதான் ஏறணுமா? குரங்கோட மோசமாக இது பெருமலை. ஒரு வழியாக வந்து அது சிவன் மலையா, அது என்ன சிவன் மலையா, அதுலேருந்து பார்வதி மலைக்கு ஏறிட்டோம்.
பா வியூ பாருங்க, நல்லா சில்லுன்னு காத்து இது உச்சியில் கூட நல்லா இருக்குது. இந்த மலையில் ஒன்றும் இல்லை, அந்த மலையெல்லாம் வந்து புலிகண்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது. நம்ம இப்போ அடுத்து அந்த மலைக்கு போய் பார்க்கலாம். ஆனால் இங்கேருந்து வியூ பார்க்க அழகாகுது, சூப்பராக இருக்குங்க. அங்கே தான் கோயில் பார்த்தோம், எதிர அந்த பசங்க கீழே ஆடிட்டு இருந்தானுங்க. அந்த வழியாக தான் வந்தோம், இப்படியே வந்தோமா, நல்லா இருக்குது. கண்ணு கட்டின தூரம் வந்து அழகாக மலைகள்லாம் காய்ச்சலிக்குது, சூப்பராக இருக்குது. உச்சி வெயில கூட காற்று சில்லுன்னு அடிக்குது. இங்கே தான் பாருங்களேன் கம்பியே இல்லை. ஆனால் கீழே இந்த சேலை பார்த்தாக்கா ரொம்ப ஒரு ரிஸ்க்கான இடங்க இந்த இடம்லாம். பார்த்துவாங்க. இப்போ நம்ம இந்த மலையோட உச்சியில் இருக்க சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். புலிகுண்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. நல்ல ஒரு தரமான மலைப்பயணம். இப்போதான் ஏறி இறங்கணும். நிறைய அட்வென்ச்சர்ஸ், நிறைய வந்து வியப்பான விஷயங்கள், சவால்கள் நிறைஞ்ச ஒரு மலைப்பயணமாக இந்த ஒரு மலைப்பயணம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1000 அடி உயரம் கொண்ட இந்த ஒரு மலைப்பயணத்துக்கு முதல்ல போகும்போது பாறை இடுக்குகளை போகணும், அதுக்கடுத்து சுழல் படிக்கட்டில் ஏறணும், அதுக்கடுத்து செங்குத்தான பாறைகளை ஏறணும், இருட்டு பாதைகளை ஏறணும், கடைசியாக வந்து ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலையை தாண்டணும். நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வாங்க, ஆனால் வரும்போது ஃபேமிலியோடு வராதிங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு வராதிங்க. நிறைய வந்து ஆபத்துகள் இந்த ஒரு மலைப்பயணத்தில் இருக்குது. கண்டிப்பாக வரும்போது பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துன்னு வராதிங்க. ஏகப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில் அங்கே இருக்குது, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மேலே வந்து ஒரு அழகான சிவன் கோயில் இருக்குது, அங்கேருந்து பார்க்குற வியூலாம் அழகாக இருந்துச்சுங்க. இந்த கோயில் எப்பவுமே திறந்து தான் இருக்கும். நீங்கள் வர முடியாதா காலை வேலையில் வாங்க, வெயிலுக்கு முன்னாடி ஏறி இறங்கிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இது போன்ற நிறைய வீடியோஸ் இனி வர இருக்குது. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.